வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 1ல் 4th சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தமிழில் பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை நேர்மாறு அணி காணும் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், சொல்யூஷன் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் தமிழில் அணிச்சமன்பாடு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் XYZோட கோஎஃபிஷியன்ட்ஸை தனியாக எடுத்து எழுதுறீங்க. 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 1 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 6 - 4 5, தேர்ட் ஈக்குவேஷனில் 5 2 2. ஓகே, அடுத்தது வேரியபிள் மட்டும் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். X Y Z இஸ் ஈக்குவல் டு, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுகிறோம். ஈக்குவேஷன்ஸில் எப்போவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடு இருக்கணும். லெஃப்ட் சைடு இருந்தது அப்படின்னா அதை ரைட் சைடு கொண்டு வரணும். -2 அப்படின்னா ரைட் சைடு கொண்டு வரணும் +2, -31 ரைட் சைடு கொண்டு வரணும் +31. இது ரைட் சைடு தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கணும் 13. இதுதான் ஏ. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏன்னு சொல்கிறோம். வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the solution of equation x is equal to A inverse B. இப்போ இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் இங்கே இருக்குது, பியும் இங்கே இருக்குது, இதில் ஏ இன்வர்ஸ் தான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த ஏ எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. சரிங்களா? இப்போ ஏ அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 1 1 6 - 4 5 5 2 2. இப்போ ஏ இன்வர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் 1. இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் ஒமிட் பண்ணுறோம். எந்த நம்பர் எடுக்கணுமோ அதுக்கு நேராக உள்ள ரோ காலம் ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ இந்த 4 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். -8 -10 கிராஸ் மல்டிபிளில் நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ -1. செகண்ட் காலமையும் ஃபஸ்ட் ரோவும் ஒமிட் பண்ணோம்னா இது 2 இருக்கும். ஸோ இந்த 2 இருக்கும். ஸோ 6 2s are 12, 5 5s are 25. கிராஸ் மல்டிபிளில் நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ -25 +1. தேர்டு காலமே ஃபஸ்ட் ரோ ஒமிட் பண்ணிடுறேன். அப்போ இந்த 4 நம்பர்ஸ் இருக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 6 2s are 12, 5 4s are 20, -20 இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆயிரும் 20. ஸோ 1 into -8 - 10 -18, -1 into 12 into -25 -13, +1 into 32. Next 1 into -18 -18 +13, minus into minus plus +32. So 45 minus 18 27. So determinant of A not equal to 0. அப்போ இந்த மெத்தட் நம்ம
யூஸ் பண்ணலாம் சார். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபார்முலா ஏ இன்வர்ஸுக்கு அட்ஜிஏ வேணும். ஸோ அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜிஏக்கு நம்ம யூஸ்வலாக 3x3 அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அது கிவன் மேட்ரிக்ஸை ஒன் டைம் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 6 - 4 5 5 2 2 ஃபஸ்ட்டு 2 காலம் மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். 1 6 5 1 - 4 2 ஃபஸ்ட்டு 2 ரோவை அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன். 6 - 4 5 6 - 4 எழுதிட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் ஒமிட் பண்ணிடுறோம். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். -8 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ -10 25 6 2s are 12 -12 6 2s are 12 -20 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ +20 2 - 2 1 2s are 2 -5 1 5s are 5 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். 1 2s are 2 ஸோ 1 5s are 5 -4 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ். ஸோ +4 1 6s are 6 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ -5 1 4s are -4 1 6s are 6 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். -6 இதில் அட்ஜியை கண்டுபிடிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மறந்துடுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது மறந்துடுறீங்க. ஸோ அது மஸ்ட்டு. ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். முதல்ல நான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா -18 13 32 0 -3 3 9 1 ஸோ -10. நெக்ஸ்ட்டு இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்கிறேன். -18 13 32 செகண்ட் ரோ செகண்ட் காலமாக எழுதுகிறேன். 0 -3 3 தேர்ட் ரோவை தேர்டு காலமாக எழுதிக்கிறேன். ஸோ 9 1 -10 the whole transpose. ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ ட்ரான்ஸ்போஸ் எழுத வேண்டியது. சரி, இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் therefore ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of E. determinant of E வந்து 27. ஸோ 27 into HGA -18 0 9. ஸோ 13 -3 1 32 3 -10. ஓகே, இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸு. ஸோ எக்ஸு ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் 1/27 இன்ட்டு -18 0 9 13 -3 1. ஸோ 32 3 -10. பி கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம இது மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் பி. 2 31 13 2 31 13. ஸோ இதான் மல்டிபிள் பண்ணுறேன். 1/27 row by column. -18 into 2 -36 0 9 into 13 117. second row second column 2 into 13 26 -3 into 31 93 plus 13. third row 2 into 32 64 plus 93 minus 130. So 1/27
minus 36 plus 117 வந்து 81. 26 plus 13 39. 39 minus 93 54 minus 54. 157 minus 130 27. இப்போ இதில் 27ஓட மல்டிப்ளாக இருக்கிறதுனால 27 காமனாக எடுக்கிறேன். ஸோ 27. ஸோ 3 27s are 81 minus 2 1. ஸோ 27 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸு ஒய் இசட் 3 minus 2 1. So therefore x is equal to 3, y is equal to minus 2, z equal to 1. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுனா பண்ணலாம். எப்படி வெரிஃபை பண்ணுங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அதில் இதை லெஃப்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ண போனால் அதில் உள்ள ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் லெஃப்ட் சைடு நான் சப்ஸ்டிட் பண்ணால் இதே 0 வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சி ரைட்டுன்னு இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ minus 2. அப்போது 3 minus 2 plus 1 இந்த minus 2. 3 plus 1 4, 4 minus 4 equal to 0, 0 is equal to 0. ஸோ இது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அங்கே எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செக் பண்ணிக்கிறக்காக அதை நான் சொல்கிறேன் இது வெரிஃபை பண்ணுறது. ஓகேயா, தேங்க்யூ.